بسم الله الرحمن الرحيم. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை விடவும் தன் உம்மத்தின் மீது பெரும் அக்கறை உள்ளவர்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்களை நிறைய நம்ம பார்க்கலாம். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை சந்திக்கும் பொழுது, மிஅராஜுடைய பயணத்திலே அல்லாஹுவை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, என்னுடைய சலாமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் நபியே உங்கள் மீது உண்டாவதாக என்று அல்லாஹ் சொல்லும் போது கூட அதை தான் மட்டும் பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் ஆசைப்படல. என்ன சொன்னாங்க அப்படின்னா, அஸ்ஸலாமு அலைனா யா அல்லாஹ், உன்னுடைய சலாமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் எங்கள் மீதும் உண்டாகட்டும், இன்னும் வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், உன்னை ஏற்றுக்கொண்ட உன்னை பயந்து நடக்குகின்ற நல்ல சாலிஹான மக்கள் மீதும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு கிடைத்த அந்த அல்லாஹ்வுடைய சலாமை, சாந்தியை தன்னுடைய உம்மத்துகள் பக்கம் அதை திருப்பி அனுப்புகிறார்கள். அப்ப எது அவர்களுக்கு நல்லது என்று ஒன்று நடந்தாலும் தன்னுடைய உம்மத்தை பற்றி அவர்கள் நினைக்காமல் இல்லை. சரி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்து பேசினார்கள். சரி, இது தன்னுடைய உம்மத்துக்கு கிடைக்காம இருக்கணும்னு நினைச்சாங்களா? இல்ல. அந்த மிஅராஜுடைய பயணத்துலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை வாங்கிட்டு வர்றாங்க. தொழுகைங்கிறது அல்லாஹ்விற்கு நமக்கும் உள்ள தொடர்பை, உறவை புதுப்பித்து கொண்டே இருப்பதற்காக உள்ளதுதான் தொழுகை. அப்ப அந்த தொழுகையை வாங்கிட்டு வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் அல்லாஹ்வை நேர்ல போய் சந்திச்சேன், ஆனா என்னுடைய உம்மத்துக்கு, முஃமின்களுக்கு அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், அவர்களுக்கு இந்த தொழுகை தான் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய இடமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த தொழுகை என்பது அல்லாஹுவோடு பேசக்கூடிய இடம். அதனாலதான் அத்தஹியாத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்து என்ன பேசி உரையாடினார்களோ அதை நமக்கு அத்தஹியாத்தில் ஓதுவதற்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கும் போது என்ன பேசினார்களோ அந்த பேச்சையெல்லாம் நாம் நம்மளுடைய கற்பனைக்குள் கொண்டு வந்து, அதே போன்று நாமும் அல்லாஹுவோடு இப்போது பேசி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற தனக்குள்ள அந்த ஹுஷுவ, அந்த உள்ளத்துல உறுதியான அந்த எண்ணத்தை கொண்டு வரணுங்கிறது தான் தொழுகை. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன். அப்ப தனக்கு கிடைத்த அல்லாஹ்வுடைய சந்திப்பையும் தன்னுடைய உம்மத்துக்கு வாங்கி தரணும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் எவ்வளவு தன்னுடைய உம்மத்தின் மீது கருணை உள்ளவராக இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, இப்ப நாம தொழுகிறோம், எல்லாம் செய்யறோம், மார்க்கப்படி நடக்கிறோம், மார்க்கப்படி நம்மளுடைய நடைமுறைகளை பேணுதலாக இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு உலகத்துல தொழுகையாளிகளை பற்றி பிறர் எப்படி நினைத்திருக்கிறார்கள், தொழுகையாளிகள் தன்னைத்தானே எப்படி நினைத்து கொண்டு வாழ்கிறார்கள் அப்படிங்கிறது கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். தொழுகையாளிகளுடைய உள்ளத்துல என்ன இருக்குது அப்படின்னா, அல்லாஹ்வை தொழுவாதவன், அநியாயம் செய்யறவன், எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு ஆட்டம் போடுறவன், அவன்லாம் இந்த உலகத்துல எவ்வளவோ நினைச்ச வாழ்க்கைய வாழ்றான். ஆனா எப்ப பார்த்தாலும் அல்லாஹ்னு இருக்கக்கூடிய எனக்கு அல்லாஹ் கேட்கிற எதையுமே தர்றதில்லை, நான் நினைச்ச வாழ்க்கைய வாழ விடுறதில்லை அப்படின்ட்டு தொழுகக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் மேல ஒரு சங்கடம்.
தொழாத மனிதன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, என்னடா இவங்க எப்ப பார்த்தாலும் தொழுகை, பள்ளிவாச, அது இது ஜமாத்து அப்படி இப்படின்னு என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் கஷ்டதானே படுறாங்க. நம்ம அதெல்லாம் எதுவுமே செய்யல. நாம நல்லா வாழ்றோம் அந்த உலகத்துல. அவனே என்ன செய்யறான் அப்படின்னா, அல்லாஹுவை கேள்வி கேட்கிற நிலைமைக்கு போறான். தொழுகையாளிகளை இழிவுபடுத்தி கேலி பண்ணக்கூடிய நிலைமைக்கு அவன் மாறுறான். அப்ப இந்த இடத்துல நாம் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டோம், அல்லாஹ்விற்காக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டோம், அல்லாஹ்விற்காக தொழுகிறோம். ஆனால் ஒரு விஷயத்துல நம்மளுடைய உள்ளம் நிறைவு பெறாம இருக்குது. அது என்ன அப்படின்னா, நான் தொழக்கூடிய எனக்கு ஏன் அல்லாஹ் செல்வத்தை தரமாட்டேங்கிறான்? செல்வம் இருந்தா எனக்கு எந்த கவலையுமே இல்லையே. நான் குடும்பத்தை அழகா ஒரு செட்டில் பண்ணிட்டு இன்னும் நான் அல்லாஹ்வுடைய பாதையில ரொம்ப ஆழமாக நான் நடக்க முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொழுகக்கூடிய மனிதன் நினைக்கிறான். தொழாதவன், ஆமா தொழுதுவீங்களா என்னத்த கண்டாங்க, நான் பாரு நான் நல்லாதான் இருக்கிறேன். அப்ப என்னுடைய வாழ்க்கையே இறைவன் இருக்கிறானா இல்லையாங்கிறத ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இறைவன் இருக்கிறான் அப்படின்னா இப்படி தொழாத எனக்கு, அவனை வணங்காத எனக்கு எதுக்கு செல்வத்தை தரணும், என்னையா நல்லா வாழ வைக்கணும்னு அவன் நினைக்கிறான். அப்ப அதுதான் நல்ல வாழ்க்கை அப்படின்னு நாம நினைக்கிறனால நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஏன் தொழக்கூடிய நமக்கு அல்லாஹ் கேட்கக்கூடிய எதையும் தரமாட்டேங்கிறான். அப்ப நல்லா தொழுகிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா அல்லாஹுவை எப்படி விளங்கி நாம தொழுகணுமோ வாழணுமோ அது நம்மள்ட்ட இல்லாததுனாலதான் நம்மளுடைய ஈமான்ல குறைபாடுகள், நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள். பண்புமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் விரும்பினான். அவனுடைய ஹபீப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தானா அப்படின்னா இல்ல. சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னா அந்த செல்வத்துக்கு ஆசைப்பட்டாங்களா அப்படின்னா இல்ல. இந்த உஹது மலை நாம் நபியை உங்களுக்கு தங்கமாக்கி தரவான்னு அல்லாஹ் கேட்டான். நாமளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணான்னு சொன்னாங்க. அப்ப இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேணான்னு சொன்னதற்கு என்ன அர்த்தம்? அதிகமான சஹாபாக்களும் இதே போன்று செல்வத்தை விரும்பல. சில சஹாபாக்களுக்கு அல்லாஹ் அதிகமான செல்வங்களை கொடுத்திருந்தான். ஆனால் அவர்கள் அந்த செல்வத்தை விரும்பாமல் அல்லாஹ்வின் பக்கம் விரும்பி அதை செலவு செய்தார்கள். செல்வம் இருந்தவங்க அல்லாஹ்வின் பக்கம் செலவழிச்சாங்க. சில பேர்கள், அதிகமான சஹாபிகள், எனக்கு செல்வமே வேணாம் அப்படின்னு நினைச்சாங்க. அப்ப இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்களும் அந்த செல்வத்தை வேணாம் என்று நினைத்ததற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நாம விளங்கிட்டா அல்லாஹ் நமக்கு ஏன் செல்வத்தை தராமல் இருக்கிறாங்கிறத நாம விளங்கிடுவோம். அதை நாம விளங்கிட்டா அல்லாஹ்விற்கு நமக்கும் உள்ள அந்த சங்கடங்கள், அல்லாஹ்வின் மீது நாம கொண்டுள்ள சங்கடங்கள் விலகிறோம். திருப்தியான வாழ்க்கையை நாம வாழ முடியும். அப்ப இது பெரும்பாலான தொழுகையாளிகளுக்கு தெரியறது இல்லை. வெளியில சொல்லாட்டாலும் தன்னுடைய மனசுல அது இருந்துகிட்டு தான் இருக்குது. பெருமைமிக்கவர்களே, அல்லாஹ் நமக்கு ஏன் செல்வத்தை தருவதில்லை? அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மோமீன்களுக்கு அல்லது மோமீன்களை நேசிக்கக்கூடிய அல்லாஹ் ஏன் அவர்களுக்கு செல்வத்தை கொடுக்கிறது இல்லை அப்படின்னா அதுவும் நம்மளுடைய நலவுக்காக தான். இப்ப செல்வம் படைத்தவர்களுடைய வாழ்க்கையை நாம பாக்குறோம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காட்டுறான், பணம் படைத்தவர்களுக்கு 3 விதமான தீய குணங்கள் வந்துடும். முதல்ல என்ன வரும் அப்படின்னா, தனக்கு ஒரு செல்வம் வந்ததோட ஒரு விதமான போதை வந்துடும். அந்த போதை எப்படின்னா, மற்றவர்களை இழிவாக பார்க்கும் கண்ணோட்டத்தை தந்து தன்னைத்தானே நான் உயர்வானவன் என்று புகழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த பணம் அவனை கொண்டு போயிடும். பெரும்பாலான அவருடைய வாழ்க்கையில நீங்க இதை பார்த்திருப்பீங்க. ரெண்டாவது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த செல்வம் வைத்திருக்கக்கூடிய அந்த மனிதன் தனக்கு கீழ் இருக்கக்கூடிய ஏழைகளை பார்த்து உதவி செய்யணும்னு நினைக்க மாட்டான். அதாவது உதவி செய்வான்.
ஏண்டா அவனுக்கு வந்து எல்லாரும் அவனை வந்து பெரிய குடைவள்ளல் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு உதவி செய்வான். எப்படி உதவி செய்வான் அப்படின்னா, திருப்பி தேவைன்னா அவன்கிட்டயே வந்து கேட்கிற அளவுக்கு தான் செய்வான். அவன்கிட்ட இருக்கிற செல்வத்துக்கு எத்தனையோ பேருக்கு அவங்களுடைய வாழ்க்கையை செட்டில்மெண்ட் பண்ணி விட முடியும், ஒரு தொழிலை அமைச்சு கொடுக்க முடியும், நிரந்தரமான ஒரு தொழிலை கொடுத்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய நிலையில தான் அவன் இருப்பான். ஆனா அதை செய்ய மாட்டான். ஏன் அப்படின்னா, தனக்கு ஈக்குவலா எவனும் வந்துடக்கூடாதுங்கிறதுல அவன் கவனமாக இருப்பான். இது ரெண்டாவது தீய குணம். மூணாவது ஒரு தீய குணம் என்ன இருக்கும் அப்படின்னா, அவன் என்ன செய்வான்னா, அந்த ஒரு சில மக்கள் ஒரு நடுநிலையில ஏதோ ஒன்று ரெண்டு சொத்து வச்சிருப்பாங்க, ஒன்று ரெண்டு வீடு வச்சிருப்பாங்க, ஒரு தோட்டம் துறவு ஏதாச்சும் இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து இந்த செல்வந்தன் என்ன நினைப்பான் அப்படின்னா, அதையும் அவன்கிட்ட அடிச்சு பறிக்கணும்னு நினைப்பான். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்ப இந்த தீய குணங்கள் செல்வம் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு, பெரும்பாலானவர்களுக்கு அது இருக்கும். நம்ம வாழ்க்கையில குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய வாழ்க்கையில பார்க்கிறோம். ஃபிரௌனை பார்க்கிறோம், காரூனை பார்க்கிறோம், நம்ரூதை பார்க்கிறோம், அபூ ஜஹல் பார்க்கிறோம். இவங்கெல்லாம் இப்ப அபூ ஜஹல், காரூன் இவங்களெல்லாம் வந்து அல்லாஹ் அறிவு கூர்மை பெற்றவர்கள்னு சொல்றான். அப்ப அந்த அறிவு கூர்மை பெற்றவர்களே செல்வம் வந்தோன்னா எப்படி தடமாறினாங்க அப்படின்னா, ஃபிரௌன் தன்னைத்தானே அல்லாஹ்னு சொன்னான். நம்ரூத் அதே மாதிரிதான், நான் தான் அல்லாஹ், ஒருத்தனை நான் கொல்றேன், ஒருத்தனை கொல்லாம விடுறேன், அவனை ஹயாத்தா விட்டுட்டேன், இவனை மௌத்தாக்கிட்டேன், நான் தான் அல்லான்னு சொன்னான். அப்ப அதே மாதிரி காரூனை சொல்லும் போது சொல்றான், அவன் எப்படிப்பட்ட மனிதன் அப்படின்னா, இன்ன காரூன கான மின் கௌமி மூசா ஃபபகா அலைஹிம் வாத்தைனாஹும் மினல் குனூஸ். காரூனுங்கிறது வந்து வேற யாரும் இல்ல, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சச்சா மகன் தான். சச்சா மகன், சின்னத்தா மகன். அப்ப அவனுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்திருந்தான்னா, மிக நுணுக்கமான அறிவு. அவன் வந்து தன்னுடைய அறிவை கொண்டு என்ன செஞ்சான், தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறினான். நாம் அவனுக்கு புதையல்களை கொடுத்தோம், வாத்தைனாக மினல் குனூஸ் அல்லாஹ் சொல்றான். அப்ப அதை கொண்டு அவன் தன்னுடைய செல்வங்களை பெருக்கி பெருக்கி எந்த அளவிற்கு அவன் வந்து செல்வத்தால உயர்ந்தான் அப்படின்னா, அவனுடைய செல்வங்கள், அந்த செல்வங்கள் வைத்திருக்கக்கூடிய ஹசானா, கூடாரம் சொல்லுவோம்ல, குடவுன், அதனுடைய சாவிகளை சுமப்பதற்கே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குர்ஆன்ல சொல்றான், பெரும் பலம் கொண்ட மனிதர்களான ஒரு கூட்டம் இருந்தார்களாம். அவன் எங்க போனாலும் அவனுக்கு பின்னாடி அந்த கூட்டம் வந்து அந்த சாவிகளை சுமந்து கொண்டே செல்லும். லத்தனாஉ பில் உஸ்பதி உலில் குவா, பெரும் பலம் கொண்ட மனிதர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். இது கால லஹு கௌமுஹு லா தஃப்ரஹ். ஆனா அந்த காலத்துல வாழ்ந்த அந்த மனிதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டவர்கள் சொன்னாங்க, ரொம்ப ஆடாத அப்படின்னு சொன்னாங்க. அது அப்படியே அந்த வாழ்க்கையில நடந்ததை அல்லாஹ் அப்படியே சொல்லி காட்டுறான். அப்ப இந்த காரூன் வந்து எப்படி இருந்தான் அப்படின்னா, இந்த செல்வங்கள் வர்றதுக்கு முன்னாடி தௌராத் வேதத்தை முழுமையாக மனனம் செய்தவன், மிக அழகிய குரல்ல மிக அழகாக தௌராத்தை ஓதக்கூடியவன். அல்லாஹ் சொல்றான், இன்னும் அவனுக்கு முனவ்விர் அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, அவனுடைய முகம் அவ்வளவு ஜீனத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஆல்ரெடி அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அந்த பாதையில நடந்தவன் தான். அந்த பாதையில் நடந்து அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்த இந்த காரூனுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா செல்வத்தை கொடுத்தான். அந்த செல்வத்தை பெற்றதும் அவனுடைய வாழ்க்கை எப்படி ஆணுச்சு அப்படின்னா, தனக்கு கீழே அடிமைகளை அவனை பின்தொடர்ந்தே நடக்குமாறு வாழுமாறு ஒரு கூட்டத்தை உருவாக்கிக்கிட்டான். அடுத்து அந்த பெருமையை, தன்னுடைய அதிகாரத்தை காட்டுறதுக்கு எவன்கிட்டயாச்சும் ஒரு வம்பு இழுக்கணும் பாருங்களேன். இது வந்து காசு வச்சிருக்கவன் எல்லாருமே செய்வாங்க. அவனுக்குன்னு ஒரு எதிரிய சூஸ் பண்ணி அவன்கிட்ட வந்து சண்டை இழுத்துக்கிட்டு வம்பு இழுத்துக்கிட்டே இருப்பான்.
ஏன்னா யார்கிட்ட வம்பு இழுப்பான் அப்படின்னா, ஒண்ணு அவனை விட சற்று செல்வத்தில் குறைந்தவனாக எவனும் இருந்தால் அவன்கிட்ட வம்பு இழுத்து அவனை இழிவுபடுத்துவான். இல்ல அப்படின்னா சமுதாயத்துல கண்ணியம் அடைந்து கண்ணியமாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லோராலும் மதிக்கப்படக்கூடியவராக ஒருத்தர் இருப்பார். அல்லாஹ் அவர்கிட்ட காசு பணம் இல்லாட்டாலும் அவருடைய நடைமுறையை கொண்டு அவருடைய கண்ணியத்தை என்ன செய்வாங்க, மக்கள் அவருக்கு மரியாதை செலுத்தி அவரை கண்ணியமா நினைச்சு ஒரு உயர்வான இடத்துல வச்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட மனிதர்களோடு என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி செல்வம் படைத்தவங்க மோதுவாங்க. ஏன்னா நாம இருக்கும்போது அவனுக்கு மரியாதை கொடுக்குறாங்களே, அவனையும் கண்ணியப்படுத்துறாங்களே அப்படின்னு இவன் மனசு உறுத்தும். அதனால அவன் கண்ணியத்தை குலைச்சி என்ன செய்யணும், அவனை எதுவும் இல்லாம ஆக்கணும்னு முயற்சி செய்வான். இப்படித்தான் காரூன் என்ன செஞ்சான் அப்படின்னா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு மோதினான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செஞ்சான் அப்படின்னா ஒரு பெண்ணை ஏற்பாடு செஞ்சு அந்த பெண்ணுக்கு காசு கொடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் எனக்கும் உறவு இருக்குது அப்படின்னு சொல்ல வச்சான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு உபதேசம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு முன்னாடி அந்த பெண்ணு என்ன செய்யறா, மூசா என்னோட இப்படி தொடர்பா இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. அப்ப அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொண்டவர்கள் அந்த பெண்ணை எச்சரிக்கிறார்கள். நீ அளவு மீறி பேசுற அப்படி இப்படின்னு பயம் காட்டினதோட அந்த பெண்ணு சொல்லிட்டா, இல்ல காரூன் எனக்கு காசு கொடுத்து இப்படி சொல்ல சொன்னா, அதனாலதான் நான் அப்படி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒத்துக்கிட்டான் உண்மைய. அப்ப இதை பார்த்து கொண்டிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் டக்குன்னு எந்திரிச்சாங்க, ஒழு செஞ்சாங்க, 2 ரக்காத்து தொழுதாங்க. தொழுதுட்டு அல்லாஹ்விடத்துல கையேந்தினாங்க. யா அல்லாஹ், இப்படி என் மீது பொய்யை அவதூறை சுமத்தக்கூடிய இவனை நீ தண்டித்து விடு அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் உடனே சொன்னா, இல்ல நான் அவனை தண்டிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்ப பெருமான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையேந்தி துவா செய்யறதுக்கு முன்னாலேயே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் செய்த அநியாயத்தின் காரணத்தால் அவனும் அவனுடைய கோட்டைகளும் அவனுடைய செல்வங்களையும் அப்படியே பூமியை பிளக்க செய்து அப்படியே உள்வாங்கிட்டான். அது எந்த அளவுக்கு அப்படின்னா உலகம் அழியும் வரை அது பூமியில இறங்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப பேர்மை மிக்கவர்களே, நான் எதுக்கு இந்த வரலாறை சொல்றேன் அப்படின்னா, பெரும்பாலானவர்கள் செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள் அநியாயக்காரர்களாக தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் ஒரு தொழுகையாளிக்கு ஏன் செல்வத்தை கொடுக்கறது இல்லை? இவன் செல்வத்தை மட்டும்தான் கேட்பான், தொழுகுவான், ஓதுவான், எல்லாம் செய்வான். யாரெல்லாம் உன்னுடைய நெருக்கத்தை கொடு, உன்னுடைய பொருத்தத்தை கொடுன்னு கேட்க மாட்டான். அது கிடைச்சா எல்லாமே அவனுக்கு கிடைச்சிரும். ஆனா இவன் தனித்தனியா லிஸ்ட் போட்டு எனக்கு காசை கொடு, கடையில வியாபாரத்தை கொடு, நல்ல வருமானத்தை கொடு, எனக்கு காரை கொடு, பங்களாவை கொடு, தனித்தனியா கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா ஒரு முஃமின், யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை எனக்கு தா, என்னை நீ பொருந்திக்கொள், நீ பொருந்தி கொண்ட கூட்டத்தார்கள் என்னையும் சேர்த்துக்கோ அப்படின்னு ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்துல இத மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தா கூட அவனுக்கு என்ன செஞ்சிடும், அல்லாஹ்விடத்தில் இருந்து எல்லாமே கிடைச்சிடும். ஆனா இவன் கேட்க தெரியாம எனக்கு செல்வத்தை கொடு, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி இவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறது இல்ல, செல்வத்தை அவன்கிட்ட கொடுக்கறது இல்ல. என்ன காரணம் அப்படின்னா அல்லாஹ் பாக்குறான், அல்லாஹ் சொல்றான், நீ என்னைய ஒழுங்கா தொழுகிற, ரொம்ப பயபக்தியான உன்னுடைய வாழ்க்கைய மாத்திக்கிட்ட, நான் உன்னைய சொர்க்கத்துக்கு நான் பொருந்தி நான் உன்னை இந்த உலகத்துல வாழ வச்சிருக்கேன். அப்ப மனிதா, உனக்கு நான் செல்வத்தை தந்தேன்னு வச்சுக்கவன், நீ உன்னுடைய குணத்தை கொண்டு நீ என்ன ஆயிருவ, நரகத்திற்கு சொந்தக்காரனா மாறிடுவ. அதனாலதான் நான் உனக்கு செல்வத்தை தராம உனக்கு தேவைங்கிற போது நான் என்ன செய்யறேன், கொஞ்சம் கொஞ்சமா தர்றேன் அப்படிங்கறதுதான் அல்லாஹ்வுடைய கருத்து. ஒரு முஃமினை, அல்லாஹ்வை நம்பியவர்களை ஏழ்மையாக வாழ வைக்கிறான்ங்கிறது தான் பெரும்பாலான மனிதர்களுடைய எண்ணம். மற்றவர்களுடைய எண்ணம் அப்படி இருந்துட்டா கூட பரவாயில்லை,
தொழக்கூடிய மனிதனுக்கு அப்படிதான் இருக்குது. அவன்கிட்ட போய் கொஞ்சம் நெருங்கி பேசுறமாக்க, ஆமாஜி நான் என்ன செய்யறேன், தொழுகிறேன், எல்லாம் தான் செய்யறேன். ஆனா நம்ம கேட்கறது நம்ம நினைச்ச மாதிரி அல்லாஹ் வாழ்க்கையை தரமாட்டேங்கிறான். என்னங்க தரலன்னா காசு பணத்தை தான் சொல்லுவான். அப்ப அல்லாஹ் நினைக்கிறான், நான் உனக்கு காசு பணத்தை தந்தா நீனு நம்ருது மாதிரி, காரூன் மாதிரி, அபுஜஹல் மாதிரி, ஃபிரௌன் மாதிரி போயிருவடா, நரகத்துக்குரியவனா போயிருவ. அதனாலதான் நான் உனக்கு செல்வத்தை தராம நான் என்ன செஞ்சிருக்கேன். ஆனா செல்வம் வந்து அந்த பெருமை எல்லாமே வந்துடும், இந்த எல்லா தீய குணமும் வந்துடும். அது அவன் அறிஞ்சவன் பாருங்க. நம்ம சொல்லுவோம் இல்ல நான் அப்பெல்லாம் இருக்க மாட்டேன்னு, அவனுக்கு தெரியும் நம்மளை பத்தி. நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சிட்டோம். ஸ்டேரிங்க வந்து அவன் கையில கொடுத்தாச்சு. அதனால நீ வந்து ஸ்டேரிங்க இங்கிட்டு திருப்பு அங்கிட்டு திருப்புன்னு நம்ம வந்து டைரக்ஷன் பண்ணக்கூடாது. நம்ம வாழ்க்கையை அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சிட்டா அவன் என்ன செஞ்சாலும் நம்ம அதை இன்பத்தோட ஏத்துக்கிறணும். நமக்கு ஏத்துக்கிற முடியாத ஒரே விஷயம், இந்த உலகத்துல அவன் செல்வத்தை தந்து வாழ வைக்கலங்கிற குறைபாடுதான் பெரும்பாலான தொழுகையாளிகளுக்கு இருக்கும். அதனால பெருமைமிக்கவர்களே, ஏன் நமக்கு அல்லாஹ் செல்வத்தை தரலைங்கிறத விளங்கி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா, அவனா கொடுத்தா கூட நம்ம வேணான்னு சொல்லிடுவோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்கள் சொன்னாங்க, நாதாக்கள் வழிமார்கள் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இந்த குணம் வந்துருமோன்னு நான் என்னை அப்படியே கட்டுப்படுத்துறதுக்கே என்னுடைய காலம் சரியாயிரும். ஏன் போதே சனி அதை வச்சுக்கிட்டு நமக்கு நாமளே ஒரு கட்டுப்பாடை போட்டுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் அதிலேயே கவனம் செலுத்திக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு அது வேணாம் அப்படின்னு புறம் தள்ளியவர்கள் தான் பெரும்பாலான அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தார்கள். எனவே பேர்புமிக்கவர்களே, நாம இந்த உலகத்துல நமக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நமக்கு வேண்டிய செல்வத்தை தரலைங்கிறது தான். ஏன் தரலைங்கிறத நாம இப்படி உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வை இந்த விஷயத்துல நாம பொருந்திட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த உலக வாழ்க்கை என்னவென்று நம்மளுக்கு தெரிஞ்சிடும். மகஃபிரத்தை நோக்கி முழுமையான குஷுவோட நாம நடக்க முடியும், நம்மளுடைய வாழ்க்கையை அமைக்க முடியுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக.